நாம் ஒவ்வொரு மாதமும் தேவ சமூகத்துல கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்கிறோம். கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் நாம் பாவ அறிக்கை செய்து கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்கிறோம். ஆனால் அதற்கு அடுத்த மாதம் வரும் பொழுது மீண்டுமாய் பாவ அறிக்கை செய்கிறோம். இதுல என்ன ஆச்சரியம் என்றால், செய்த பாவங்களையே மீண்டும் மீண்டும் செய்து மீண்டும் மீண்டும் தேவசமுத்திர பாவரிக்கை செய்து கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்கிறோம். என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா, ஏன் நாம் போன மாதம் செய்த அதே பாவரிக்கை இந்த மாதமும் செய்கிறோம், அந்த பாவத்திலிருந்து விடுபடவில்லை என்று? ஏனென்றால் நாம் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பாமலேயே ஒரு முறைமைக்காக பாவரிக்கை செய்து திருவிருந்திலே பங்கு கொள்கிறோம். இது உண்மையிலே நம்மை பரிசுத்தமாக்காது. மனம் திரும்பி தேவ பந்தியில பங்கு கொள்வோமானால், பாவரிக்கை செய்வோமானால் அது நம்மை தேவனிடத்துல பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றும்.